ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இதோ உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது. வரும் 30ஆம் தேதிக்குள் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வது நடந்துவிடும். என் செல்லமே, கேள், பிறகு புரியும். பிரச்சனைகள், நம்மை பழிவாங்கும் பிரச்சனைகள் நம் அன்றாட வாழ்வில் ஓர் அங்கமாகவே ஆகிவிட்டது. அலையில்லாத கடல் இல்லை, அதுபோலத்தான் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆகவே பிரச்சனைகளை கண்டு இனி ஓடிவிட முடியாது. அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகுத்ததான் வேண்டும் என்று சொல்லவே, உன் வியூகம் வெற்றி பெற இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் சரணடையத்தான் வேண்டும். இப்போது சரணடைந்து விட்டாய் அல்லவா? இனி கவலையே இல்லை. ஆம், இது இனி உன்னை நான் பார்த்து கொள்வேன். பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். முதலில் பிரச்சனை என்று சொல்லிக் கொள்வதையே நிறுத்திவிட வேண்டும். பிரச்சனை என்று சொல்லும் போதே பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து கவ்விக்கொள்ளும். நான் சொல்வது சரிதானே? ஆகவே மன அழுத்தம் அந்த இடத்தில் அதிகமாகும். அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்க முடியாமல் உன் மனம் தடுமாறும், திண்டாடும், குழப்பமாகும். அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது? வழியே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது, வழி உண்டு. எப்படி? முதலில் பிரச்சனை என்றே சொல்ல வேண்டாம். அந்த பிரச்சனையை ஒரு சவால் என்று கூறிப்பார். இது ஒரு சவால் என்று கூறு. உன் மனதில் அதையே சவால் என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் அது சவாலாக மாறிவிடும். சந்தித்து பார்த்து விடலாம், மோதி பார்த்து விடலாம் என நினைக்கும் போதே உன்னிடத்தில் ஒரு துணிச்சல் தானாகவே வந்துவிடும். நீ அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிட்டது. துணிச்சலோடு போராடும் ஒருவரை இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே மீதி வெற்றியை நான் பார்த்து உனக்கு பரிசாக கொடுத்து விடுவேன். துணிவோடு போராடும் ஒருவனே என் செல்லப்பிள்ளை. அதனால் பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்றி வெற்றி கொள். இதோ இன்று உன் மனம் நிறைக்கும் நல்ல செய்தியுடன் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வந்துள்ளேன். என் பிள்ளையான நீ எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தளர்ந்து போக மாட்டாய். நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது நீ ஏன் எதற்கும் கலக்கம் கொள்ள வேண்டாம். நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனத்திலும் கவரும் அளவுக்கு நடந்து கொள்வாய். யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நல்ல குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு. உன்னை துரத்தியவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய். அதே நேரத்தில் உனக்கு தீங்கு இழைத்தாலும் அவர்களுக்கு எதிராக எந்த செயலும் செய்ய மாட்டாய். பழிவாங்கும் எண்ணம் என் செல்லப்பிள்ளைக்கு கிடையவே கிடையாது. எதிரிகளையும் நேசிக்கும் உன் பேரன்பு நான் நிச்சயமாக அறிவேன். அதனால்தான் நீ என்னுடைய செல்லப்பிள்ளை என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உனது துன்பங்கள் எல்லாம் மறையப் போகிறது. ஆம் செல்லமே, வரும் 30ஆம் தேதிக்குள் கர்ம பலன்களிலிருந்து விடுபடப் போகிறாய். அனைத்துமே மாறப்போகிறது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்க வேண்டாம். எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு. நீயாக இரு. நேர்மையான முறையில் எதை வேண்டுமானாலும் செய். என் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உன் முயற்சிகளில் இருந்து நீ தோல்வியடையாமல் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். இதோ உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உன்னை வீழ்த்தியவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்யப் போகிறேன். எப்போதும் என் பிள்ளையான உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டிருப்பேன். தைரியமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. இந்த முருகப்பெருமான் அள்ளி தரப்போகிறேன். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. சில நேரங்களில் காலம் கடந்து விட்டதை என்று சோர்ந்து போகாதே. காலம் இன்னும் கடந்து போகவில்லை. உனக்கான காலம் கனிந்து விட்டது. உன் வாழ்வில் இந்த முருகப்பெருமான் அடியெடுத்து வைத்து விட்டேன். எல்லாம் இனி உனக்கு ஜெயமாக நடக்கும். எதுவும் இன்னும் முடிந்து போகவில்லை. எல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாம் நல்லதாகவே ஓர் முடிவுக்கு வரும் அளவிற்கு உன் வாழ்க்கை
பிரகாசமாக மாறப்போகிறது. உனக்கான காலம் நேரம் என்றே தொடங்கிவிட்டது. எப்பொழுது என்னை நீ சரணாகதி அடைந்து விட்டதால் நான் உன் வாழ்வில் என் பொறுப்பை எடுத்துக்கொண்டேன். உன் வாழ்க்கையை இனி உன்னை முழுமையாக பாதுகாப்பேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. முருகா முருகா என்று உனக்காகவே நான் இருக்கும் பட்சத்தில் நீ எனக்காக நான் உன்னை பாதுகாக்க மாட்டேனா? நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக வாழப்போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. அதே சமயத்தில் வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்து இருப்பாய், ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரி தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லவே இல்லை. என்றைக்கும் பேசுவதற்கு முன் கவனமாக யோசித்து நாம் என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையில் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும். ஏனென்றால் சொற்களுக்கு நீதானே பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் பேசும்போது கவனமாக பேசு என்று நான் அடிக்கடி உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன். வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்து விடாதே. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றங்கள் வீசலாம், ஆனால் அதை சகித்து போகச் சொல்லவில்லை. அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும். வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது. வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள், ஓட்டம் எல்லாமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை. உனக்கு போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு 100% சாதனையாக மாறும். ஆகவே வாழ்வில் என்ன நடந்து விடுமோ என்று குழம்ப வேண்டாம். வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக உனக்கு இருக்க வேண்டும். அதே சமயம் எதையுமே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் வேண்டும். உனக்கென விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். ஆகவே நான் சொல்வதை முதலில் புரிந்து கொள் என் செல்லமே. ஏனென்றால் வரும் 30ஆம் தேதிக்குள் உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது. நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிப்பேன். உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது. வருங்காலம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.